நம்ம இந்த வீடியோவில் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்குமான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது என்ன செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்மளுடைய சேனலில் போய் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். மற்ற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனல் ரொம்ப ஒர்த்தானது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்றைக்கான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு கேரட்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பீன்ஸு, இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, பச்சை பட்டாணி, அது கூடவே 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகா சேர்த்துக்குங்க. இது பொடி ரவாங்க, உப்புமா பண்ணுற பாம்பே ரவான்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ரவை தான் நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி வறுத்துக்குங்க. இந்தளவுக்கு நம்ம வறுத்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம நெய் சேர்க்க வேணாம், ஃபஸ்ட்டு ஓரளவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் சின்ன ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று மணல்லாம் கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் நம்மளுக்கு. இப்போ சட்னிக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரே 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இது மட்டும் சேர்த்து இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்தளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை நான் இன்றைக்கி புளியோ வேறு எதுவுமே சேர்க்கலை. மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து ஊற்றிடலாம். அதை மிக்ஸி அப்படியே மூடியில் இதிலெல்லாம் ஒட்டியிருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன்னா. இதை தாளித்து கொட்டிடலாம். நான் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு நம்ம கிச்சடிக்கு ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயில். நான் ஒரு இன்றைக்கி 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு இந்த சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன், எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு 10 முந்திரி பருப்பு அளவு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நான் 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன். சரி, 1 பச்சை மிளகாய் தானே, அதை நான் கொஞ்சம் கீறிட்டு 2ஆக கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், நம்ம இப்போ வெட்டின வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியையும் சேர்த்துட்டு, தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணி, நம்ம வெட்டி எடுத்த கேரட்டு, பீன்ஸு, இது கூடவே நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா காய்கறியிலையும் உப்பு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம். நம்மளுக்கு அந்த தக்காளியில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் சேர்ந்து காய்கறி இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவு ரவை எடுத்தேன். அதே கப்பிலையே நான் இன்றைக்கி 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ரவையோடைய அளவை பொறுத்து, ஒரு சில ரவைக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும், ஒரு சில ரவைக்கு 2.5 கப்பு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி அதே கப்பிலே மெஷர்மெண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த கப்பு எந்த கிண்ணத்தில் எடுக்கிறீங்களோ அதிலையே. இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த ரவையை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அப்படியே கிண்டுங்க. மொத்தமாக நீங்கள் ரவையை டக்குன்னு போட்டுட்டிங்க அப்படின்னா கட்டியாக போயிடும் நம்ம கிண்டுறதுக்குள்ளேயும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை உடச்சி விட்டு கிண்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கையில் ரவை அப்படியே மேலாப்பில் தூவிட்டு இன்னொரு கையில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக ரவை கொஞ்சம் கூட கட்டியே படாமல் சூப்பராக மிக்ஸ் ஆயிடும் தண்ணியில் எல்லா ரவையும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ரவையும் போட்டு கிண்டிகிட்டே கொஞ்சம் கூட நம்மளுக்கு கட்டியே தட்டலை. இதை மூடி போட்டு விட்டுருங்க, அப்படியே கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிருங்க. திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ரவை 1 கப்பு தான் போட்டேன், எந்த அளவுக்கு ரவை வந்திருக்குன்னு. ஒரு சில ரவை தண்ணியும் அதிகமாக உறிஞ்சும், அதே நேரம் அதோடைய குவான்டிட்டியும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுக்கு நம்ம 3 கிளாஸ் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான ரவைக்கு. நான் இன்றைக்கி 2.5 சேர்த்துருக்கேன், நீங்கள் 3 கூட சேர்த்துக்கங்க. 3 சேர்த்தாலுமே இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் கிண்டி விட்டு திருப்பியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு ரவை. நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு சும்மா வறுத்தோம், அப்புறம் நெய்யிலையும் வறுத்தோம். இப்போது நல்லா தண்ணியில் வெந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் அதே சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த நெய் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க, உங்கள் இஷ்டம். பட் நெய் இந்த சேர்க்கையில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே லெவல் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக அவ்வளோதாங்க, நம்மளுடைய அருமையான வந்து கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுடைய சூப்பரான கிச்சடி நம்ம பண்ண, கூடவே தேங்காய் சட்னி. இன்றைக்கி நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான், தர்பூசணி பழ ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம இன்றைக்கான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதை லஞ்சுக்கும் கொடுக்கலாம். அது என்னங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வெட்டிக்கிறேன். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைக்கத்தான் போகிறேன். அதனால் நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இதை அரைக்கையில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இது நீங்கள் சும்மா வெட்டி போட்டு நீங்கள் துருவிட்டு அரைச்சாலும் சரி. நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு இன்றைக்கி மிக்சியில் போட்டு நல்லா பையனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி வந்து எல்லா பீட்ரூட்டையும் வெட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவே வந்து நல்லா மையாயிரும். உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து செய்ய வராது. நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் சட்னிக்கு. ஃபஸ்ட்டு சட்னிக்கு வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க இந்த சட்னிக்கு. கூடவே காரத்துக்கு வந்து நான் அன்றைக்கி 2 மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா 2 பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய துண்டாக சேர்த்துக்குங்க. இஞ்சி இந்த சட்னிக்கு அந்த இஞ்சியோடைய டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி மட்டும் கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்குங்க. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இட்லி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஒருவேளை இட்லி மாவு இல்லை, தோசை மாவு தான் இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, இடியாப்பு மாவு வச்சுருந்திங்கன்னா அந்த மாவை இதோட தோசை மாவோட கலந்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த பீட்ரூட்டு, அந்த பீட்ரூட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு. இது வந்து அந்த மாவில் கலக்கையில் அந்த பீட்ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகையில் அவ்வளோ ஒரு அழகான கலர் வந்துச்சுங்க. பார்க்கையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலரு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். அப்படி பாருங்கள், டோட்டலாக அந்த கலர் மாறிடுச்சு. ஒயிட்டாக இருந்தது, ஒரே ஒரு பீட்ரூட் தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு அழகான வந்து ஒரு கலர் வந்துருச்சு. ஸோ இந்தளவு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து அந்த மினி இட்லியோடைய பிளேட்டட் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கலராக குட்டியாக க்யூட்டாக செய்யலை, ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நெய் தடவிக்கலாம். நெய் வந்து நல்லா தடவிக்கிங்க. நெய் தடவையில் நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாமல் எடுக்க வரும் இட்லி. அதே நேரம் இட்லியோடைய டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம சாப்பிடையில். அதனால் நெய் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து தடவி எடுத்துங்க. இப்போ நான் வந்து எல்லா பிளேட்லேயுமே நெய் தடவிட்டேன். இதை எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டியாக ஊற்றிடலாம். இது நீங்கள் உங்களுக்கு பார்க்கையில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியும். இவ்வளோ தடவணுமா, ஒன்றுன்னா எப்போ குட்டி குட்டியாக ஊற்றி எப்போ எடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம். வேகிறதுமே ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து வெந்துடும். அவ்வளோ டக்குன்னு ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, அதனால் சீக்கிரமே வந்துட்டு வெந்துடும். அதோட ரொம்ப ஹெல்தி வேறு. நம்ம வந்து பீட்ரூட் அரைச்சி அதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்குறோம். இது பார்க்குறதுக்குமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் மாவில் மட்டும் கலந்துருக்கனால நம்ம சட்னியில் வந்து அதனால தான் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்போ வந்து இது சாப்பிடல, இஞ்சி சட்னியோட சாப்பிடல ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து கீழ்த்தட்டில் வந்து ஊற்றலைங்க. எப்போவுமே வந்து எனக்கு கீழ்த்தட்டில் வந்து தண்ணி வரும், அதனால் நான் ஊற்றவே இல்லை. நான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கீழ்த்தட்டில் தண்ணி வராது அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கிங்க, இல்லாட்டி கீழ்த்தட்டில் ஊற்றாதீங்க. நான் மேலே உள்ள மற்ற தட்டில் மட்டும்தான் ஊற்றிருக்கேன், 4 தட்டில். இது ஊற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வந்து வேகிறது எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக குயிக்காக வெந்துடும். இந்த சரி நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் தண்ணி அடுப்பில் வச்சுட்டுங்கிட்ட ஊற்ற ஆரம்பித்து நம்மளுக்கு தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி எடுத்து உள்ளே வச்சிடலாம்.
அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இட்லி. இந்த சைடு நம்ம சட்னிக்கு வதக்கணும் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் மாற்றிட்டு, நம்ம ஏற்கனவே வந்து உப்பு இன்னும் நம்ம சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், அதனால் நான் வந்து தண்ணி சேர்க்காமல் இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி எதுவுமே தாளிக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே தாளிக்கலை. அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு தான் இந்த சட்னியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் இட்லியோட சாப்பிடையில ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி வெந்துருச்சு. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். பாருங்கள் கீழ்த்தட்டில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொரு குழியிலையுமே வந்து தண்ணி இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து கீழ்த்தட்டில் வந்து ஊற்றவே மாட்டேன் எப்போவும். உங்களுக்கு அப்படி தண்ணி வராது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இட்லி பார்க்குறதுக்கே. நம்ம நெய் தடவுறதுனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வருது பார்த்திங்களா? நீங்கள் எதுவே நெய் தடவாமல் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எண்ணெயுமே யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நெய்யே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒட்டாமல் ரொம்ப அழகாக எடுக்க வரும். டக்குன்னு குயிக்காகவும் எடுத்துடலாம் நீங்கள். இதே மாதிரி நான் எல்லா பிளேட்லேயும் உள்ள இட்லியெல்லாம் எடுத்துகிட்டேன். மொத்தம் 4 பிளேட் ஊற்றணும் இல்லையா, 4 பிளேட்டில் உள்ள இட்லியும் இவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு. இதை நீங்கள் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்துடலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவுமே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, கலர்ஃபுல்லாக க்யூட்டானது. நீங்கள் பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய இட்லி குழியில் கூட ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்காண்டி நான் அன்றைக்கி வந்து சின்னதில் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மோர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மோரில் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப ப்ளெயினாக தான் இன்றைக்கி வந்து மோர் வச்சுருக்கேன், உப்பு மட்டும் சேர்த்து. வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் சூப்பரான ஒரு ரைஸ் செய்யலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றியில் கூடவே உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய். உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அரிசியோடு கலந்துட்டு நம்ம விசில் போட்டு வேக விட்டுறலாம். ஒவ்வொரு அரிசியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி தண்ணி தேவைப்படும், ஒவ்வொரு மாதிரி வந்து நம்மளுக்கு விசில் வந்து வைக்கணும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து வச்சுக்குங்க. இந்த சாதம் வந்து குழையக்கூடாது, குழையாமல் உதிரியாக இருக்கணும். இப்போ சாதத்தை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் தயிர் தான் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா அந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடித்து. இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாயும் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். கூட வந்து இது வந்து ஜீரகத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு தயிர் கூட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி நிறையா கலந்துக்கலாம். நல்லா வந்து நம்மளுடைய மோர் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் போட்டிருக்கனால வாசமாக நல்லாவே இருக்கும் சூப்பராக. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோர் இங்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதம் ஆறுற கேப்புக்குள்ளே இது எல்லாத்தையும் பண்ணிடலாம். இது நான் வந்து எண்ணெயை காய வச்சுருக்கேன். நம்ம வந்து வத்தல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வடகத்தையும். இந்த சாதத்துக்கு இந்த வத்தலோட சாப்பிடல சூப்பராக இருக்கும். கூடவே நம்மளுக்கு தயிர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வத்தல் வறுக்கையில் எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி 2 போட்டு வருங்க, அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப எண்ணெய் வச்சு அந்த மாதிரிலாம் வறுக்க வேண்டாம். இந்த சைடு சாதம் இப்போ ஆறிடுச்சு. சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து காஞ்ச வந்து நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கூடவே முந்திரி பருப்பும் கடுகும் சேர்க்குறேன்னா. இது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இந்த சாதத்துக்கு தேவை கிடையாதுங்க. நீங்கள் மீந்து போன பழைய சாதம் இருந்தால் கூட அதை கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்க்குறேன்னா. ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். நம்மளுக்கு வந்து டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை, வீட்டில் சாதம் மட்டும் இருக்குன்னா நம்ம சூப்பராக குயிக்காக வந்து இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம்.
நம்ம கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து கொதிக்க வைக்க போகிறதில்ல. அதனால் அந்த சாம்பார் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் அந்த எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லியும் ஒரு எலுமிச்சம்பழம் மூடி வந்து நான் அன்றைக்கி புளிஞ்சு விடுறேன். ஏன்னா புளிப்புக்கு நம்ம தக்காளிலாம் எதுவுமே சேர்க்கலை இல்லையா, அதனால் பிழிஞ்சு விட்டு கிண்டி விட்டுறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாதம். கூடவே வந்துட்டு நான் அன்றைக்கி கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து இதை விட்டுறலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு வந்து நிறையா போடுங்க. அப்போ வந்து நம்ம சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஸ்கூலுக்கும் நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். கூடவே நான் வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் வத்தல். நான் வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பண்ணின மோர் சூப்பராக இருக்கும். ஏன்னா சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, நம்ம வெள்ளரிக்காய் அந்த மோர் இதெல்லாம் சேர்த்து இடையில சாப்பிடையில ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம் டேஸ்ட்டாக ஒவ்வொரு வாய்க்குமே நம்மளுக்கு வந்து அந்த நிலக்கடலை வரையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை, காய்கறிகளோ இல்லை வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷான இது வந்து பச்சை பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்னு. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு, நான் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்குவோம். இது கூடவே நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது வந்து அரிசி மாவு, சிகப்பு அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, மட்டை அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சீனி சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கீழே நான் ஒரு துணி போட்டுட்டு நல்லா துணியை ஈரம் பண்ணி அதில் போட்டுட்டு நான் வந்து உருண்டையாக உருட்டி சும்மா நல்லா கை வச்சு நடுவில் ஒரு விரலை மட்டும் வச்சு நான் அமுத்தி எடுக்கிறேன். ரொம்ப வந்து உருட்டையாகவும் உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டுறதை விட சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தட்டையாக போடையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் அந்த மாதிரி தட்டையாக வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு, நம்ம வச்ச அந்த ஸ்வீட் கார்னு, பீன்ஸு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பட்டாணி எல்லாமே. அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ண கொழக்கட்டை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போது இது இங்கிட்டு வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து தோல் எல்லாமே எடுத்துட்டேன் சக்கரவள்ளி கிழங்குலேருந்து. இப்போ இது நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக வெட்டி வேக வைக்கிறேன். சில பேர் முழுசாக தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைப்பாங்க, அப்படியே வேக வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும். அதனால் நான் வந்து இப்படி வேக வச்சுருக்கேன், ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னு, நம்ம வேக வச்ச பட்டாணி, கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, இது வந்து ஜீரகத்தூள், கூடவே கொஞ்சம் சாட் மசாலா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலாஸ் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே புளிப்புக்கு எதுவுமே சேர்க்கலை இல்லையா, தக்காளி நான் எதுவுமே சேர்க்கலை. அதனால் நான் வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன். இதையுமே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொழக்கட்டை வந்து சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் உடச்சி பார்த்திங்கனாலே தெரியும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட கொழக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து இப்போ பட்டர் தடவிக்கலாம், வெண்ணெய் நான் வந்து தடவிக்கிறேன். இன்னொரு சைடில் வந்து டொமேட்டோ கெச்சப் தடவிக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டர் தடவுன அந்த சைடு மட்டும் நம்மளுடைய அந்த சக்கரவள்ளி கிழங்கோடைய ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாகவே வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். நான் மேலாப்பில் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கொழக்கட்டைக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகும், கொஞ்சம் உளுந்து, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். இங்கே காரமாக அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா கொழக்கட்டை, அந்த கொழக்கட்டையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து கேஸை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இன்றைக்கி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் சேர்த்து போட்டு கிண்டிக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மைல்டான ஒரு இனிப்பு, உப்பு இந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த சைடு நான் தோசைக்கல்ல கொஞ்சமாக பட்டர் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிரெட் சாண்ட்விச்சுக்கு, அதை போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடையிலையுமே கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த சைடு நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. ஜென்ரல் நம்ம வந்து உருளைக்கிழங்குல பண்ணுவோம், ஆனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும், ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இதை லஞ்சுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பண்ண கொழக்கட்டை, சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கடல மாவெல்லாம் கலக்காத ஒரு ஆலு மசாலாவும் நல்லா புசு புசுன்னு ஒரு பூரியும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளி, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால 1 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூரிக்கு பிசையில் எப்போவுமே ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அப்போ பூரி நல்லா வராது. புசு புசுன்னு இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாலே நம்மளுக்கு போதும். பூரிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இது இப்போ நம்ம மூடி போட்டு சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த சைடு நம்ம வந்து குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே நம்ம வெட்டின வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பூரி குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வெட்டின தக்காளி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சை பட்டாணி, நான் சும்மா கலருக்காண்டி ஒரு அரை கேரட் மட்டும் கொஞ்சமாக வெட்டி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இந்தளவு நம்மளுக்கு காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது வந்து தனியாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூளெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லா தூளும் நல்லா நம்மளுக்கு அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டேன். இப்போ தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2-3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 1-2 அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதையும் நம்ம வந்து இந்த கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். நம்மளுடைய சூப்பரான ஒரு பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடல மாவு எதுவுமே சேர்க்கலாம், நான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பூரிக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டைகளை வந்து உருட்டிக்கலாம். நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டு ஒன்றுனா எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு மாவு வந்து காயக்கூடாது. பூரிக்கு தேய்க்கையில் எப்போவுமே மாவு தொட்டு தேய்க்கக்கூடாது. எண்ணெய் அந்த சைடு சூடாகிட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த எண்ணெயை தொட்டு தான் தேய்க்கணும். மாவு தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பூரியில் இருக்க அந்த மாவு வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பூரா விழுந்து கருப்பாயிரும். அடுத்தடுத்த பூரி போடையில் உங்களுக்கு அடுத்தடுத்த பூரி வந்து அந்த காஞ்ச இது ஒட்டி மாவு ஒட்டி கருப்பாக ஒட்டும் பூரியில். அதனால் பூரிக்கு தேய்க்கையில் எப்போவுமே வந்துட்டு எண்ணெய் தொட்டு தேய்ங்க. நாளைக்கு வந்து பூரி ஒரே மாதிரி க்யூட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி மூடியில் வச்சு வெட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சமாவது கனமாக இருக்கணும் பூரி. ரொம்ப லேசாக தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பளம் மாதிரி ஆயிரும் பூரி. அதே மாதிரி பூரி போடையில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இல்லாட்டினாலும் பூரி நம்மளுக்கு அப்பளம் மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். எண்ணெய் சூடாக போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். பூரி கொஞ்சம் இந்த கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எண்ணெய் சூடாக வச்சு போடுங்க. அதே நேரம் பூரியை வந்து கொஞ்சம் கனமாக தேய்ங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவில் மற்ற வீடியோவையும் பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸ்வீட்ஸ் எல்லாம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து வீடியோஸ்லாம் ஒர்த்துன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து எல்லா பூரியும் இதே மாதிரி வந்து சுட்டு எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சுக்குமே இது தான் வந்து கொடுத்துருக்கேன். இதே வந்து நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்க போகிறோம். நம்ம பண்ண பூரி, அது கூடவே நம்ம பண்ண சூப்பரான வந்து ஒரு மசாலா.
கூடவே நான் இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எள்ளு பர்ஃபி, வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதில் வந்து பர்ஃபி இருக்கும் இல்லையா, உருண்டை மாதிரியே எள்ளு பர்ஃபி வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து பப்பாளி பழம் வச்சுருக்கேன். நம்ம பூரி சாப்பிடையில கொஞ்சம் மறுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அந்த எண்ணெய் இருக்கனால கொஞ்சம் இனிப்பு சாப்பிடையில அந்த மறுக்கள் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். எள்ளு வந்து ரொம்பவே நல்லது. எள்ளு வெல்லம் சேர்ந்த பர்ஃபி தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே இனிப்பு ரொம்ப ஆயிலி ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுங்க, கரெக்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கான நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. இது வந்து வறுக்காத பச்சை நிலக்கடலை, கடையில் விற்கும் இல்லையா, அந்த பச்சை நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன், தோல் உரிச்சது. இதில் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வந்து அந்த காஞ்சது மல்லிகை கடையிலலாம் விற்கும் இல்லையா, அந்த நிலக்கடலை தான். நான் வந்து சட்னிக்கு ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு பல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கழுவிட்டு சும்மா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து அரைக்கத்தான் போகிறோம் மிக்சியில் போட்டு. அதனால் நம்ம எடுத்த வெங்காயம், ஒரு தக்காளி, கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு பல், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் வந்து புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்கு வந்து நான் 3 வந்து காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது. இருந்தாலும் ஒரு துண்டு, 2 சின்ன துண்டு, 2 துண்டு அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு, தண்ணி எதுவும் தேவையில்லை, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்தளவுக்கு இப்போ அரைச்சா போதும். இதை வந்து நல்லா தாளிக்கணுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் அதாவது சட்னியை வந்து உடனே டக்குன்னு போட்டுறாதீங்க, ரொம்ப தெறிக்கும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு எடுத்து போடுங்க. பாருங்கள் எந்த அளவு தெறிக்குது. இருக்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு தெறித்து அந்த எண்ணெயோடைய சூடு குறைஞ்சதுக்கப்புறம் மிச்ச சட்னியெல்லாம் சேர்த்துக்குங்க. இல்லாட்டி டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த சூடான எண்ணெய் வந்து கையில் அடிக்கும். அதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி சட்னி வந்து நம்மளுக்கு திக்காக வரணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை மாவு, இட்லி மாவு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்குங்க. இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து வெள்ளை எள்ளு தாங்க எடுத்திருக்கேன். இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம கொடுத்துடலாம். கூட வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு கொஞ்சமாக வந்து வரமிளகாயை வந்து பொடிச்சதுங்க, சில்லி ஃப்ளேக்ஸ், அதை சேர்க்குறேன். பொடியாக வெட்டின கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரட்டு நான் வந்து கொஞ்சம் பெருசாக துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவுறலே கொஞ்சம் பெரிய கன்று இருக்கும் இல்லையா, அதில் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான் கேரட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நான் வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். போண்டாக்கெல்லாம் வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீளமாக வெட்டி கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இது சேர்க்கையில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நம்மளுக்கு ரொம்ப பொடியாக போடாமல் இந்த மாதிரி நீளமாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை. ஒரு வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். ஏற்கனவே நம்ம வந்து மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்த காய்கறிக்காண்டி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம ஏன்னா மாவில் உப்பு போட்டு ஏற்கனவே வந்து நம்ம கரைச்சி புளிக்க வச்ச மாவு தானே இது, அதனால் எக்ஸ்ட்ரா சோடாவோ நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. இங்கிட்டு பார்த்திங்களா சட்னி வந்து எண்ணெய் எல்லாம் சைடு பூரா பிரிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த சட்னியோடைய கலரே மாறி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னி இறக்கிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் சின்ன கடாய் தான் எடுத்திருக்கேன். வந்து பன் தோசை மாதிரி போட போகிறோம், நல்லா திக்காக. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயை வந்து கடாயில் சைட்லலாம் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க. நான் வந்து ரொம்ப இன்றைக்கி இழுகலை, அப்படியே ஊற்றிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் மேலாப்பில் மட்டும் லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா கடலை, அது வந்து நல்லா வெந்துருச்சு. அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நான் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காயும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெள்ளரிக்காய் வெங்காயம் ரெண்டையுமே வந்து நிலக்கடலையில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் சாப்பிடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த எலுமிச்சம்பழம், ஒரு 1/4 மூடி தான் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாட் மசாலாவோ ஜீரா பொடியோ எதுவுமே போடலை. ஏன்னா நம்ம அடுத்து பண்ண போகிறது அதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த சாட்டில் நான் வந்து எதுவுமே போடலை. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின அந்த
பன் தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே தொட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதை இப்படியே வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. அப்புறம் சைட்ஸில் மட்டும் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்க்குறேன். பழையபடி நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக அந்த எல்லா சைட்லேயும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டால் தான் உள்ளே அந்த மாவு வந்து வேகும். நம்ம பெருசாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினா நல்லா ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கூடவே. ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், தோலை சீவி கழுவிட்டு. ஒரு பச்சை மிளகா, ஜீரகம், இது வந்து சாட் மசாலா. ஸோ நான் ஜூஸுக்கு சேர்க்குறனால தான் நான் பீனட் மசாலாவில் எதுவுமே சேர்க்கலை. உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்குங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் நிறையாவே புழிஞ்சிக்குங்க. கூடவே நான் வந்து இன்றைக்கி சீனி எதுவும் சேர்க்கல, வெள்ளைக்கட்டி தான் சேர்க்குறேன். ஸோ வெல்லம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையுமே இப்போது பாருங்கள், நான் இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தண்ணி தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சோடா சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால சோடா எதுவுமே சேர்க்கலை, நார்மல் வாட்டர் தான் நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது அந்த ஜீராவோடைய வாசனை, அந்த சாட் மசாலா, புதினா எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பரட்டி போட்டோம் இல்லையா, இந்த சைடு வந்து சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நான் வந்து இன்னொன்று ஊற்றிருக்கேன். ஸோ அதையும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நல்லா புளிக்க வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதனால் சூப்பர் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வந்து லஞ்சுக்காகவும் எடுத்துகிட்டு போகலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஆஃபீஸ்க்கெலாம் கொண்டு போகலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சீக்கிரம் காஞ்சி போகாது. நீங்கள் லேசாக ஊற்றுனீங்க அப்படின்னா காஞ்சி போயிடும். நம்ம கொஞ்சம் திக்காக ஊற்றிருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்டாக. உள்ளே வந்து வெங்காயம் இதெல்லாம் கேரட்லாம் போட்டிருக்கனால. கூடவே நம்மளுடைய பீனட் சாட்டு. ரொம்ப சாப்பிடக்கூடாது, 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம பண்ண புதினா ஜூஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.